ஹலோ மக்களே, வெல்கம் டு மாங்கா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீக்கிங் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 80 சாப்டர்ஸ் இருக்கு. நாங்க அதை 4 days ஒன்ஸ் ஒவ்வொரு சாப்டரா அப்லோட் பண்ணுவோம். இந்த மாங்காவை பத்தி சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஃபேண்டசி ரொமான்ஸ் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? हाँ, यार இப்போ பேசுவோமா? நேத்து நைட் என்ன நடந்தது? நீ அந்த இடத்த உடனே காலி பண்ணிடு சாய்லத். நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என்ன ஆனோ? அவனை நம்ம இருட்டான நேரத்தில் பார்த்ததுனால தானே நமக்கு பயம் வருது. ஒருவேளை நம்ம இதை பற்றி முழுசாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நமக்கு பயம் இருக்காதுல்ல. இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் சயின்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க. வர்ற கோவத்துக்கு உன்னை நான் கடலில் போட போகிறேன் பாரு. எனக்கு என்னவோ இந்த வீட்டில் முன்னாடி குடியிருந்தவங்க உயிரோட இருப்பாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. என்ன சொல்கிற ஃபெரோஸ்? இவ ஒரு முடிவு எடுத்துட்டா அதுலேயே பிடிவாதமாக இருப்பா. இவகிட்ட இப்போ பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம இதை பற்றி அலசி ஆராய்வோம். இந்த வீட்டில் முன்னாடி குடியிருந்தவங்க ஏன் இதை காலி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஒருவேளை அவங்க ஏதாச்சும் ரொம்ப ஆபத்தாக சொன்னால் நீ சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டில் இருந்து காலி பண்ணிடுறேன், ஓகேவா? சரி, ஒத்துக்கிறேன். நீ இப்போ எப்படி அந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க கிட்ட பேசுவ? ஹலோ ஹவுஸ் ஓனர், எனக்கு இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்களோட பொருட்கள் கிடச்சிருக்கு. அதை நான் தூக்கி போட்டுறவா? அச்சோ, எனக்கு அப்படி பண்ண மனசு வரலையே. நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். எனக்கு நீங்கள் அவங்களோட பேர் சொன்னாலே போதும். அதை வச்சு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிப்பேன். இவ்வளோ பெரிய பொய்க்காரி கூட இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேனே. நீங்கள் எங்களை மீட் பண்ணி பேச வந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஜார்ஜ். சொல்லுங்க ஜார்ஜ், எதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணீங்க? ஆ, அது அது ஒரு காரணம் இருக்கு. நான் ஏன் வீடை வித்தனா அது எதனால சொல்லுங்க. இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன். அது சொன்னா என்னடா இவன் பைத்தியம் மாதிரி ஏதோ உளறான்னு நீங்க என்னால கலாய்ப்பீங்க. அட, நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இவளே அந்த பேயை பார்த்த பயத்துல தான் இருக்கா. லைட்டாக பயந்துட்டேன் தான். சரி சரி, நீங்க ஏதோ கேக்குறீங்க, அதனால நான் சொல்லுறேன். இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன். அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னால சொல்ல முடியாது, சத்தியமா என்னால சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ் வச்சு சாவடிக்கிறானே. எப்பா சாமி, நீ சொல்ல போறத நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், கலாய்க்கவும் மாட்டோம். நாங்க சத்தியம் பண்றோம், சரியா? சரி, நான் சொல்லுறேன். நான் ஏன் இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணி வந்தேன்னா, நான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தப்ப என் கூட ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேரு மிஸ்டி. எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா திடீர்னு மிஸ்டி என்கிட்ட வந்து நம்ம கூட இருக்க பையன் ரொம்ப அழகா இருக்காளன்னு சொன்னான். ஆனா உண்மை என்னன்னா, அந்த வீட்ல அப்படி ஒரு பையனே கிடையாது. அவங்க பார்த்த அந்த பையன் எப்படி இருந்தான்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? அந்த பையன் 5 இல்லைன்னா 5 அடி இருப்பானா. அவன் கண்ணு பச்சையா இருக்குமா. அவன் முடி வெள்ளையில கொஞ்சம் பச்சை கலர் இருக்கிற மாதிரி இருக்குமா. நான் அவனை பார்த்ததுல ஏதோ மிஸ்டி சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி தான் அந்த பையன் இருந்தானா? நான் அவனோட நிழலை தான் பார்த்தனே. சரியா சொல்றாரு. உங்க கூட இருந்த அந்த மிஸ்டே இப்போ எங்க இருக்காங்க? நாங்க அவங்க கிட்ட பேசலாமா? அது என்னன்னா, நான் இப்போ அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா போயிட்டேன். அப்போ மிஸ்டி ரூம்ல லைட் போடாம தனியா உட்காந்துட்டு இருந்தா. அதுவும் அவ சோஃபாவை பார்த்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. மிஸ்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி லைட் போடாம தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க?
ஏய் மிஸ்டி, அவன் தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவனா? யாரு? அவன்தான். அவனா? யார் அவன்? அந்த சோஃபால யார் தான் உட்காந்து இருந்தா? எனக்கு இந்த கேள்விலாம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இவர் கத்துறத பார்த்தாலே பயமா இருக்கே. ரொம்ப கஷ்டப்பட்டு மூஞ்சிய மறைக்காத சைலத். நீ சிரிக்கிறது எனக்கு இங்க வர நல்லா கேக்குது. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? நீங்கள் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மேலே சொல்லுங்க. ஆ, சொல்றேன். ஒரு நாள் மிஸ்டி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சுன்னா, பாய் ஜார்ஜ், நான் இப்பவே அவன் கூட போக போறேன். இது மட்டும் தான் சொன்னான். வேற எந்த ரிப்ளையும் வரல. நான் அதோட வீட்டில் போய் செக் பண்ணலான்னு போயிட்டேன். ஆனா அவங்க இல்ல, எல்லாருமே காலியா தான் இருந்துச்சு. மிஸ்டி இவ்வளோ சீக்கிரமாவா வீட்டை காலி பண்ணிட்டா? அப்புறம் நான் மிஸ்டியை பத்தி ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டியா? யார் அது? அந்த மாதிரி யாரும் உங்க கூட தங்கி நான் பார்த்தது இல்லையே. என்ன? அது மட்டும் இல்ல, நானும் மிஸ்டியும் சில கிளாஸஸ்லாம் ஒன்னாதான் சேர்ந்து போவோம். ஸோ அவங்க கிட்ட மிஸ்டியை பத்தி கேட்டப்ப, மிஸ்டியா? யாரு மிஸ்டி? அந்த மாதிரி பேர்ல யாருமே கிளாஸ்ல சேரலையா? என்ன? இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவளோட சோஷியல் மீடியா, அவளோட போட்டோஸ், அப்புறம் அந்த மெசேஜ் எல்லாமே மிஸ்டி மாதிரி காணா போச்சு. பேர்லயே மிஸ்டேன்னு இருக்கிறதுனால மறைஞ்சிட்டாலோ? என்னோட மெமரிஸை தவிர வேற எதுவுமே பெரிய ஆதாரமும் இல்லை. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு நினச்சி டாக்டர் கிட்ட போனேன். என்ன இருந்தாலும் என்னால் அதை விட்டு வெளில வர முடியல. அப்புறம் நான் வேற வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அமைதியா இருந்தேன். அப்படியே நான் சைலத்தை பார்த்தேன். எல்லா பேய்கதையும் கேட்டு சிரிச்சிட்டு இருந்தவ சிரிக்காம அமைதியா இருந்தா. எல்லாருமே மிஸ்டியாக மறந்தும் நீங்கள் மட்டும் எப்படி அவங்கள ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஆ, என் கூட பேசி பழகுற எல்லாருமே என்ன ஒரு முட்டாளாவும் ஒரு லூசராகவும் தான் என்ன பார்க்குறாங்க. ஆனால் மிஸ்டி மட்டும் அப்படி இல்லை. அவள் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டா. உங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் வந்திருக்கு. அது நான் எப்படிங்க சொல்றது? அவ தான் இங்க இல்லையே. கற்பனையா இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படிங்க க்ரஷ் வரும்? நான்லாம் என் கற்பனையில் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டே வச்சுருக்கேன். இவன் வேற. இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக உங்களோட கற்பனையாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் இதை சொல்றப்போ திரும்பவும் நான் சைலத்தை பார்த்தேன். இந்த முறை அவ சிரிச்சா. ஏன்னா மிஸ்டி சொன்ன அதே அடையாளத்தில் நான் ஒரு பையனை பார்த்தேன். அவன் மறைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி.